ஆனால் அவங்க எண்ணெய் வெள்ளத்தில் கையை தான் வைப்பாங்கன்ட்டு நம்ம முன்னாடியே நினச்சிட்டு இருந்தது கரெக்டாக போச்சு. எண்ணெய் வளத்தில் கையை வச்சுட்டாங்க. பட் ஆனால் அந்த எண்ணெய் வளம் அது மட்டும் கிடையாது. அது எண்ணெய் வந்து ஒன்று அடித்தாலே 10 பத்திட்டு எரியும். அந்த மாதிரி அழிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் அவங்க என்ன பாவம் பண்ணினாங்க? அதை போல் இவங்க அடிக்கிறப்ப மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க அவங்க என்ன பாவம் பண்ணினாங்க? இந்த மாதிரி ஒருத்தரை மாற்றி 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 அடிச்சுக்கிட்டு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இப்போ இவங்க இதுலேயும் மெயின் சிட்டியெல்லாம் காலி, கல்ஃப் கண்ட்ரீஸு. இவங்க இதில் வந்துட்டு ஈரானில் வந்து ஃபுல் எண்ணெய் வளத்தை காலி பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து பெருசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டீசாலினேஷன்ட்டு இந்த தண்ணி வந்து அங்கே அரப் கண்ட்ரீஸ்லாம் வந்து மெயின் தண்ணி தான். அதை வந்து ஒரு மாதிரி மறுசுழற்சி முறையில் தான் அந்த தண்ணியே அவங்க எடுக்கிறாங்க அரப் கண்ட்ரீஸ்லாம், கல்ஃப்லாம். அப்போது அதை வந்து இவங்க அழிச்சிட்டாங்க. டீசாலினேஷன்ற ஃபுல்லு இதையுமே அந்த இதெல்லாம் ஃபார்மெல்லாம் இவங்க அழிச்சிட்டாங்க. ஈரான் வந்து அழிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க தண்ணி அடிப்படை இது தண்ணிங்க, அதுக்கே இனி பிரச்சனை தான். அந்த மாதிரி ஈரான் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க. நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறது பாவப்பட்ட மக்கள் தான். இவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே கிடையாது. இவனை அடிக்கிறதுக்காக இவனை அடிக்கிறான். அவன் வந்து மெயின் அவனது என்ன, அவனோட வாழ்வியல் என்ன, அவனோட இதை தலையில் கைய வச்சிட்டான் இவன். அதுதான் மெயின். அவனுக்கு ஆயில் தான் மெயின். அதில் தான் அவன் பொழப்பே. அதை இவன் அழிச்சான். இவனுங்க அதே போல் ரொம்ப அத்தியாவசியமானது தண்ணி, அதில் இவங்க கை வச்சிட்டாங்க. ஸோ மாற்றி 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 இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் இது எங்கே தான் போய் முடியும்? இதை யார் தலையிட்டு கேட்குறது? இந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த மாதிரி என்ன பண்ண போகிறாங்க? எப்படி போக போகுது? ஒன்றுமே புரியல. நம்ம வந்து முக்கியமாக இனிமே எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை தாங்க பண்ணணும். இது சீக்கிரமாக முடியணும். இல்லாட்டி நம்ம அடுத்தவன் வீட்டுக்கு தீ வந்துடுச்சு, நம்ம வீட்டுக்கு இது இல்லைன்றது இது கிடையாது. இது எல்லாருமே பாதிக்கப்படணுங்க. இனிமேல் பெட்ரோல் விலையில் இருந்து கேஸு டீசல் எல்லாமே ஏறும். அதனால் இப்போ வந்து இவங்க முடிகிற வரைக்கும் சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும். இதுக்கு யாராவது முயற்சி எடுக்கணும். இதுக்கு முக்கியமான இந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ஒரு மெயின் இது இருக்குது இல்லைங்களா, ஐக்கிய நாடுகள் சபான்ற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா?